ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பார்க்கும்போதே தெரியும் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. பார்த்தீங்கன்னா இது மாதிரி எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆனாலே ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாது. வாங்க எப்படி செய்யணும் நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தாங்க எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வந்து பாதாம் மிக்சிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து கையால் நிமிட்டி போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வேணான்றவங்க வந்து எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது போல் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கரிகளில் கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இது போல் வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. இதை வந்து தட்டு போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து மூடி விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக ஊறி வரும். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இன்னொரு டைம் நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க ஒரு 2 நிமிஷம். இது போல் வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது போல் இப்போ நீல வாக்கில் தேய்ச்சிட்டு இது போல் வந்து ஒரே ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 5 பீஸ் வந்துருக்குங்க. இப்போ வந்து ஒரு பீஸை எடுத்து நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிறது போல் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் எல்லாமே. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி எங்கேயாவது யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முற்றிலும் வந்து ஒரு புதுமையான ஒரு ரெசிபி தான் இது. இது போல் வந்து மாவு சேர்த்துட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது போல் வந்து எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. ஏன்னா நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால வந்து ஒட்டாது. பாருங்கள், இது போல் எல்லாம் வந்து எல்லாமே வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சர்க்கரை எதுவும் சேர்க்கக்கூடாது. பாதாம் மிக்சிங் பவுடர் சேர்த்ததாங்க அதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ லைட்டாக வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மாவு வந்து தூவிக்குவோங்க. இந்த மாதிரி மைதா மாவு வந்து தூவிக்குவோங்க. ஒரு இது மாதிரி அதே போல் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து சமோசா எப்படி செய்யணுமோ அதே போல் தாங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வந்து அது எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது நல்லா ஒரு லேயராக வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதே போல் இருக்கிறது எல்லாமே வந்து அப்ளை பண்ணி மாவு தூவிட்டு எல்லாமே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இது அப்படியே வந்து இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது போல் வந்து சப்பாத்தி கட்டியை வச்சு இது போல் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு லைட்டாக தூவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது போல் வந்து தேய்ச்சிக்கோங்க. ஒரே ரவுண்ட் ஷேப் வரணுன்னா ஏதாவது ஒரு பெரிய பிளேட் இருந்தால் போட்டு ரவுண்ட் ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தடிமன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாகவே இருக்கணுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இது போல் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு இது போல் வந்து போட்டுக்கோங்க. இது போல் வந்து கோடு ஃபஸ்ட்டு வந்து 4 கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷேப்பாக வந்து கோடு போட்டுக்கலாம். நான் போடுற மாதிரி நீங்களும் கரெக்டாக போடுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இது போல் சின்ன சின்னதாக வந்து நல்லா வந்து கத்தியால் வந்து கோடு போட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு பீஸாக எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா ரோல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பீஸாக எடுத்து இது போல் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போல் எடுத்துகிட்டு இப்போ வந்து அடிப்பகுதியை வந்து பெருசாக இருக்கிறத வந்து ரோல் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருக்கிறது வந்து மேல் பகுதி வரணும். அதை வந்து லைட்டாக வந்து அமுத்தி விட்டுருங்க. இல்லைனா வந்து எண்ணெயில் பொரிக்கும் போது அப்படியே விரிசல் வந்துடும். அதனால் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லாமே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது போல் செஞ்சு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இது போல் தான் வந்து நம்ம ரோல் பண்ணணும். அப்போ தான் இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து விரிசல் வராமல் வரும். இருக்கிறது எல்லாமே இதே போல் நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இது போலே வந்து கையில் வந்து தேய்ச்சி கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் செஞ்ச மெத்தடில் வந்து 2 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிதோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் எல்லாமே பாருங்கள் இது போல் வந்து செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. ஆனால் உண்மையாக வந்து பொரித்து சாப்பிடும்போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியமாக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கணும். கொஞ்சம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க.
அப்போ தான் வந்து உள்ளே வந்து வெந்து வரும். இது போல் வந்து சேர்த்துக்கோங்க எல்லாமே. உங்களுக்கு கடாய்க்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அதிகமாக இல்லை குறைவாக வந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பானல் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள் லைட்டாக வந்து கலர் சேஞ்சு மாறி வந்தோடனே நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இது மினிமம் வேகிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் பிடிக்குங்க. மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்தாலும் உள்ளே வந்து வேகாமே இருந்துடும். அதனால் வந்து அடுப்பு வந்து மீடியமாக வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து உள்ளேயும் வெந்து வரும், மேலேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் கலர் மாறி வரும். பாருங்கள் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா வந்து கலர் சேஞ்சு மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆனாலே ஒன்றுமே ஆகாதுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இருக்கிறது எல்லாமே இதே போல் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, முற்றிலும் ஒரு புதிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது போல் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.